சாதகத்தை முடிச்சுட்டு மூஞ்சில முடிக்காம போயிடுன்னு சொன்னீங்க. நான் சாதகத்தை முடிச்சிட்டேன். உங்க அப்பா வேலையா பாராட்டு வாங்கிட்டேன். உங்க மூஞ்சி முழிக்காம நான் போயிடுறேன். நான் போறதுக்கு முன்னால என் மனசுல என்ன இருக்கோ நான் சொல்லிடுறேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க விருப்பம். உங்க வழக்குக்கோ உடம்புக்கோ ஆசைப்பட்டு தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு நான் கார்த்திகை தீபத்துக்கு முதல்ல நான் பார்த்தேனோ அன்னைக்கே நீங்க தான் என் வாழ்க்கை துணைவின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா விளையாட்டு புத்தியால சரியா சொல்ல தெரியல. அது ஒரு விதம் நல்லதா போச்சு. நீங்க என் கிட்ட திறந்துட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, இந்த முத்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவனுக்கு மனைவியும் ஒருத்தி இருந்தா அது நீங்க தாங்க. என் மனசுல இருக்கு நான் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கு, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவசரப்பட்டு எப்போ இது சொல்றாதீங்க. நாளைக்கு இதே நேரத்தில் இங்க வர்றேன். நீங்க என்ன விரும்பினா இந்த மலை கோயில் வாசல்ல ஒரு விளக்கேத்தி வைங்க. நாளைக்கு நான் வர்றேன். விளக்கு இருந்தா நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. விளக்கு இல்லைன்னா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் வழியில் நான் போயிடுறேன். மறுபடியும் உங்க வாழ்க்கையில நான் குறிக்கிட மாட்டேன். வர்றேங்க. ஏண்டி ஓடுற? கோயில புடிச்சேன்னு பாக்குறியா? சாமி கிட்ட பூ போட்டு கேட்டேன், உத்தரவு வந்துச்சு உன்னை அனுப்பிக்கலாம். சாமி உத்தரவு மீறக்கூடாது. முருகா 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 முருகா. தப்பு. என்ன கோயில் அடிச்சுட்டேன் பாக்குறியா? சாமி பூ போட்டு கேட்டேன், உத்தரவு வந்தது. உன்னை முடிச்சிடலான்னு. சாமி உத்தரவு மீறக்கூடாது. How is it?
முறையா நீங்க என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் இது அப்படியே என் கழுத்துல இருக்கட்டும். ஐயா எதுக்கு கூப்பிட்டு அமிச்சிங்கன்னு இந்த பெரிய பண்ண காரணமே இல்லாம எதையும் பேசவும் மாட்டான், செய்யவும் மாட்டான். என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமாங்கய்யா. ஆனா அனாவசியமா உன் பையன் என் பையன் மேல கைய வச்சிருக்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்ற? சாஸ்திரியோட பொண்ணு கிட்ட உங்க பையன் தப்பா நடந்துக்கும் போது தடுத்திருக்கான். ஓஹோ, அப்படி ஒரு காரணம் இருக்கோ? அப்போ சாஸ்திரி பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதுனால தானே உன் பையன் என் பையன் அடிச்சிருப்பான். என்னன்னு கேளுங்கய்யா. நீங்க கேட்டா நாங்க கேட்ட மாதிரி தாங்க. ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது அவளை காப்பாத்துறதுக்கு எந்த சொந்த பந்தமும் தேவையில்லைங்க. மனுஷத்தன்மை இருந்தா போதும். ஏண்டி நாயே, 10 வருஷத்துக்கு முன்னால உன் புருஷன் வாங்கின 50,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல, ஏன் முன்னால வந்து என்கிட்டயே நியாயம் கேட்கிறியா? இப்ப அந்த கடன் வட்டியும் முதலுமா சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குது. உன் புள்ள ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா ஒரே வாரத்துக்குள்ள அந்த கடனை திருப்பி கொடுக்க சொல்லு. இல்ல உன் வீட்டை ஏலம் போட்டு 2 பேரையும் தெருவு கொண்டாந்துருவேன். போ போடி.